ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நேற்று போலீஸ் தடியடி அடித்து கிளச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளுடைய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வெவ்வேறு வழக்குகள் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குற்றச்செயல் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க. இன்னும் சில பேர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கான கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸில் திறந்தாலே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ப்ரொட்டஸ்ட் தான் நியூஸஸ் ஃபுல்லாமே இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நேற்று பார்லிமெண்ட் நோக்கி ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திருந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம், குறிப்பாக நீட்ல பேப்பர் லீக் முறைகேடுகள்லாம் நடக்குதுல்ல, அதுக்காக நிறைய மாணவர்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்காக இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், பதவியை ராஜினாமா பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதே மாதிரி டெல்லியில் இதுக்கு முன்னாடி ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சுக் இது பண்ணியிருந்தார் இல்லையா, ஃபாஸ்டிங் இருந்தார் இல்லையா. ஸோ அதுவுமே இந்த ரீசனிங்னால தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, பஞ்சாபுடைய விவசாயிகளும் இப்போ ப்ரொட்டஸ்ட் இறங்கியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரீசெண்டாக இந்தியா ஒரு ட்ரேட் டீல் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்ரேட் டீல்னால இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ரீசன்னால ஃபார்மர்ஸும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அரசியல் அமைப்பில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் உரிமை இருக்குது. ஸோ ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிகிளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 19 அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ரைட் இருக்குது. இதில் ஒரு 6 கேட்டகரி ஆஃப் ரைட் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ப்ரொடெஸ்ட், ரைட் டு ப்ரொஃபஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 6 கேட்டகரி ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நிறைய கேட்டகரி. ஸோ ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான், நம்முடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் தான். ஸோ அதனால அதில் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, நம்ம வந்து ஒரு கலவரம் பண்றதுக்காகவோ இல்லை ஏதோ பிரச்சனை பண்றதுக்காகவோ கூட நம்மளுடைய எதிர்ப்பை பீஸ்ஃபுல்லா காட்டுறதுக்காக கூடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஸோ இப்போ நான் போராட்டம் பண்ண போகிறேன், ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் கத்தி கம்பு அருவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கம்பு கத்தி கட்ட இந்த மாதிரியான எந்த விதமான ஆர்ம்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது ரெண்டும் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட்டுடைய இடத்துல, பப்ளிக் பிளேசஸில் மட்டும்தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். இப்போது ஒரு ப்ரைவேட் ஏரியா இருக்குது, அங்கே போய் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரைவேட்டுடைய ஒரு லேண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்டுடைய சம்திங் ஒரு ஸ்பேஸ் போயிட்டு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. பப்ளிக் பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், பீஸ்ஃபுல்லா வித்தவுட் ஆர்ம்ஸோட ப்ரொடெஸ்ட் பண்றது இந்தியாவுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய உரிமை. ஓகேங்களா. இந்த உரிமை மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹை கோர்ட்டுக்கோ போயிட்டு நம்ம கவர்மெண்ட் மேல கேஸ் போடலாம். இந்த மாதிரி எங்களை ப்ரொடெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க, இல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணா தடியடி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்ல ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடுறது அளவுக்கு நமக்கு வந்து உரிமையா இந்த ஆர்டிகல் 9 அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்கு. அப்போ இதுல இது ஓகே, ப்ரொடெஸ்ட் பண்றதா எப்படி வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்படிதான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும், இந்த விஷயங்களுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா. ஸோ நாட் அப்சல்யூட், பட் ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது ஆர்டிகல் 19 கிளாஸ் 2 19 கிளாஸ் 3 அப்படிங்கிறதுல ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுனால இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுக்கிற மாதிரியோ இல்ல இந்தியாவுடைய ஒற்றுமையை கெடுக்கிற மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், இந்தியாவுடைய செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி நம்ம எந்த ப்ரொடெஸ்டும் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பப்ளிக் ஆர்டர்,
ஸோ லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர், அதுக்கப்புறமா டீசென்சி அண்ட் மொராலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரொம்ப இன்டீசெண்டாக போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட். ஸோ இந்தியாவுக்கும் வேற ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இல்லை ப்ரொடெஸ்ட்ல ஸ்லோகன் எழுப்புறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன? இப்போ கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசிஸ், ஒரு ரீசனபிளா கிரிட்டிசிஸ் பண்ணலாம், பட் அதை டிஸ்ஓபே பண்ற மாதிரி பண்றது, இல்ல அதை நம்ம ரீசனபிள் இல்லாம ஒரு அன்ரீசனபிளா கிரிட்டிசிஸ் பண்றது, இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறதுல வந்துடும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து டிஃபமேஷன். ஸோ டிஃபமேஷன் அப்படிங்கிறது என்ன? இந்த பொய், இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பொய்யா ஒரு விஷயத்துக்கான ப்ரொடெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தென் இன்சிட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். ஒரு சம்திங், ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரியான விஷயங்களை பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பரா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல், பெர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எதெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. எல்லாமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டும். ஸோ அப்போ இந்த டெல்லியில் நடந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது அமைதியான முறையில் தான் பண்ணாங்க, ஆர்ம்ஸ் எதுவுமே இல்லாம தான் பண்ணாங்க. பட் இந்த ப்ரொடெஸ்ட்டை தடியடி அடிச்சதுக்கு ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. ஏன்னா ஆளும் கட்சி எதிர்த்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதனால இந்த விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அங்க இவ்வளவு மக்கள் ஒன்னா கூடும்போது செக்யூரிட்டிக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணனால கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்போ ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரியர் பெர்மிஷன், அவங்க எத்தனை பேர் கூட போறீங்க, எந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ண போறீங்க, எதுக்காக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியரா போலீஸ் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கணும். நீங்க பெர்மிஷன் வாங்காம ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ கைது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட், ஒரு ப்ரொடெஸ்ட் சைட் வந்து கொடுப்பாங்க. இப்போ டெல்லினா ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடம் இருக்கு. ஸோ அங்கே தான் எல்லா ப்ரொடெஸ்ட்டுமே நடக்கும். அதே மாதிரி சென்னையிலனா மெரினால, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கு, அங்கே தான் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிராஃபிக் அண்ட் க்ரௌட்லாம், நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ற டிராபிக் ஆகக்கூடாது, மக்கள் காமன் பீப்புள் வந்து பாதிக்கப்படாத விதத்துல நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் செக்ஷன் 163. இப்போ ரீசெண்டா பிஎன்எஸ்எஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கொண்டு இல்லையா, இந்த ஆக்ட்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இன் எக்ஸப்ஷனல் கேசஸ் ப்ரொவிஷன் ஆஃப் உபா ஹவ் பீன் இன்வோக்டு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா நம்ம எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கட்டுப்பாடுகளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுமே தவிர சும்மாலாம் வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட் நிறைய கேசஸ்ல ப்ரொடெஸ்ட் சம்பந்தமான கேசஸ், நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இப்போ மக்கள் எங்கேயாச்சும் ப்ரொடெஸ்ட் பண்ண கூடுறாங்கன்னா அவங்கள கவர்மெண்ட் வந்து தடியடி எடுத்து நடத்துறது, அவங்க அடிச்சு விரட்டுறது, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஹிமத் லால் கே ஷாபெஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேஸ், இது 1973 நடந்தது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இஸ் அன் எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ நம்மளுடைய அந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் கூடுறது, மக்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்று கூடுறது அப்படிங்கிறது ஒரு எசென்சியல் ஃபியூச்சர். அது வந்து கண்டிப்பா இது பண்ணக்கூடிய ஒரு எசென்சியல் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க இந்த கேஸ்ல சொல்றாங்க. கவர்மெண்ட் கேன் ரெகுலேட் ப்ரொடெஸ்ட் பட் கேனாட் ஆர்பிட்ரரிலி ப்ராஹிபிட் தம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ப்ரொடெஸ்ட்டை ரெகுலேட் பண்ணலாம், பட் ப்ரொடெஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிமத் லால் கே ஷா அப்படிங்கிற கேஸ்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மஸ்தூர் கிஷான் சக்தி சங்காத்தன் அப்படிங்கிற இந்த ஒரு கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜந்தர் மந்தர் அஸ் அ டெசிக்னேட்டட் ட்ரஸ்ட். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டெசிக்னேட்டட் சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ப்ராப்பரா யார் யார் ப்ரொடெஸ்ட் பண்ண போறா, எத்தனை பேர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இது பண்ணணும் அப்படிங்கறதும் இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இப்ப ரீசெண்டா அமித் ஷாயினி வெஷ், கமிஷனர் ஆஃப் போலீஸ் கேஸ், இது வந்து ஷாயின் பாக், இந்த சிஏஏக்காக ஒரு மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு, எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம், கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடெஸ்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாஹின் பாக் ஜட்ஜ்மெண்ட்ல நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. பப்ளிக் ரோட் கேனாட் பி ஆக்குபைட் இன்டிஃபரன்ட்லி. ஸோ ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு இது பண்றதுக்காக நம்ம ரோட பிளாக் பண்றது, ரோட்ல இது பண்றது பண்ணலாம், பட் நம்ம பெர்மனண்டா ரோட பிளாக் பண்றதோ இல்ல மக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி ஹெல்ட் ஒன்லி இன் டிசிக்னேட்டட் பிளேசஸ். நம்ம இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க பண்ணுமே தவிர எல்லா இடத்திலும் எல்லா பப்ளிக் பிளேசஸ்லயும் பண்ணக்கூடாது. மக்களுக்கு குறிப்பா லா அண்ட் ஆர்டர் பாதிக்கிற மாதிரியோ இல்ல டிராபிக் அதிகமாக வர்ற மாதிரியோ நீங்க வந்து பண்ண முடியாது
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ரொடெஸ்ட் நாட் ஈக்குவல் டு ரைட் டு இன்கன்வீனியன்ஸ் பப்ளிக். ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது எது இல்லை, நீங்க மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது கிடையாது. அது வந்து செப்பரேட். ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் இதை பொறுத்தவரை இந்தியா வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் 2021 இந்தியா யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இந்தியாவுடைய அந்த ப்ரொடெஸ்ட் பத்தி இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல் அசம்பிளி இஸ் செரிசபிள் டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன். ஸோ பீஸ்ஃபுல்லா அந்த ப்ரொடெஸ்ட்டுக்காக கூட்டுறது அப்படிங்கிறது டெமோக்ரஸியோடைய ஒரு முக்கியமான விஷயம். சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் வயலண்ட் மார்ச் பிளே ஏ க்ரூஷியல் ரோல் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இந்தியாவுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம நான் வயலன்ஸ் நிறைய ப்ரொடெஸ்ட் நம்ம ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. நிறைய ப்ரொடெஸ்ட், காந்தி வந்து தண்டி மார்ச்சா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்ட் மூலியமாக தான் இந்தியாவுடைய ஃப்ரீடமை நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். கவர்மெண்ட் ரெஸ்பெக்ட் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் வைல் பேலன்சிங் ரைட் டு ப்ரொடெஸ்ட், ரைட் டு லைஃப், ரைட் டு இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவுடைய ஃபேமஸ் ப்ரொடெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1930 காந்தி தண்டி மார்ச் போயிருப்பார்ல, ஸோ சால்ட் லா பிரேக் பண்றதுக்கு, அது ஒரு முக்கியமான ப்ரொடெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேபி மூமெண்ட் 1974, இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் எடுத்து அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் ஒரு மிகப்பெரியது. அதுக்கப்புறமா சிப்கோ மூமெண்ட், இது வந்து இந்த ஹிமாலயன் ரீஜன்ல மரங்களை வெட்டுறதுக்கு அகேன்ஸ்டா அங்க உள்ள மக்கள் பீஸ்ஃபுல்லா மரங்களை கட்டி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சிப்கோ மூமெண்ட். அடுத்து அண்ணா ஹசாரே, இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2011 கரப்ஷனுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, லோக்பால் சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா ஹசாரே போராட்டம் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 2020-21 அரசாங்கம் ஒரு 3 முக்கியமான ஃபார்ம் லா கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து டெல்லியில ஃபார்மர்ஸ் எல்லாமே, குறிப்பா ஜம்மு, பஞ்சாப், ஹரியானா அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதன் விளைவாக அந்த சட்டங்கள் எல்லாமே திரும்ப வாங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ப்ரொடெஸ்ட் வந்து இந்தியாவில் இதாக இருக்கு. அந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. கவர்மெண்டோடைய ஒரு முக்கியமான பாலிசிஸை சேஞ்ச் பண்றதுக்கும் வந்து ப்ரொடெஸ்ட் இதாக இருந்துச்சு. ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது டெமோக்ரஸியோடைய ஒரு முக்கியமான ஃபியூச்சர். ஏன்னா நம்ம அரசாங்கத்துடைய கொள்கையோ இல்லை அரசாங்கம் வந்து ஒரு தப்பா ஏதோ விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு எதிராக நம்மளுடைய கருத்துக்களை இந்த ப்ரொடெஸ்ட் மூலியமா தான் நம்ம வந்து காமிக்க முடியும். ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது டெமோக்ரஸியோட எசென்சியல் ஃபியூச்சர். ஏன்னா அவங்கள நம்ம எலெக்ஷன்ல இது பண்றது அப்படிங்கிறது 5 வருஷம் வெயிட் பண்ணணும். பட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னா நம்ம இமீடியட்டா நம்மளுடைய நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டைரக்ட் டெமோக்ரஸினா கவர்மெண்டோடைய பாலிசிஸை டிசைட் பண்றதுல மக்களுக்கு பெரிய ரோல் வந்து இருக்கு, ஓகேங்களா. பட் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸில அந்த மாதிரி ரோல் கிடையாது. ஸோ நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் மட்டும் தான் ஒரே வழி. பட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இமீடியட்டா ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூலாகவும் இருக்கும். ஸோ இதை அரசாங்கம் வந்து தடுக்கிறது. டெமோக்ரஸியை, இந்தியா அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ஒரு கோர் வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ப்ரொடெஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிட்டு அது அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறதா வந்து கரெக்டான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு சூட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம வரண்டா ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.